தாய் வீட்டு மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு அவே கிரவுண்டுக்கு போற மாதிரி எல்லாம் கிளம்புறாங்க இப்போ ஆர்சிபி. நீங்க ஆட போற அவே கிரவுண்ட் எல்லாம் வின் பண்ணுவாங்களா என்னன்னு பாக்கலாம். இது வந்து ஜிடிஎஸ் ஆர்சிபியோட 4th மேட்ச் ரிவ்யூ தான். நேற்று ஆர்சிபி ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா போயிருக்கோம். மேட்ச் எப்படி ஜெயிச்சிட்டாங்க. அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர் பட்டன் இருக்கும், மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே நான் சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் பத்தி ஆரம்பிச்சிடறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா பேசலாம். அருமையான ஒரு இன்னிங்ஸ். சச்சின் பிறந்தநாள் அன்னைக்கு அதிகமா 6 அடிக்காத ஒரு T20 இன்னிங்ஸ் பாக்குறேன் நானு. எல்லாம் 4லயே தேத்தி அப்படியே ஒரு 100, நல்ல 100, 2வது 100 நினைக்கிறேன். ஐபிஎல்ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த குருணால் பாண்டே எல்லாத்துக்கும் பவுன்சர் போட்டு இருந்தாங்க. எல்லாம் செங்கல் எறிகிற மாதிரி எழுதிட்டு இருந்தான். நேற்று வந்து தூக்கி விட்டாரு 6. அதே ஒண்ணு நல்ல இன்னிங்ஸ். என்ன நினைக்கிறீங்க? அதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம் வீடியோவை. மங்களத்துக்கு இல்ல சாய் சுதர்ஷன் வந்துட்டு எனக்கு கில்லு வந்து இந்த விஷயத்துல பாராட்டலாம். கில்லு வந்துட்டு எனக்கு பவர் பிளேல பாலே தரல, ஒரு டென்ஷன் ஆகல, ஒன்னும் ஆகல. நீ ஆடு எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கோ. இல்ல அது நீ எவ்வளோ வேணா டைம் எடுத்துக்கோங்கிற மாதிரி ஒரு பவர் பிளேல 4வது ஓவர் வரையும் வெறும் 2 பால் தான் பிடிச்சிருந்தாரு. மீதி எல்லா ஸ்ட்ரைக்கும் சாய் சுதர்ஷனை தான் பிடிச்சாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாரு. ஹெசல்வுட் பால்லாம் கண்ணுக்கே தெரில அவருக்கு. பயங்கரமா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அது இதுன்னு ஆயிடுச்சு. ஒரு டச்சை பிடிச்சாரு, அங்கிருந்து மனுஷன் நிற்கவே இல்லை, யாருன்னு காமிச்சிட்டாரு. ஆனால் இதனால கில்லுக்கு நான் இது அவர் ஒழுங்கானால கில்லுக்கு டைம் இல்லாமல் அவுட் ஆனாரு. ஆனால் அதை பெருசாகவே அவர் எடுத்துக்கல. நீ 6 அடிக்கலன்னு 5 6 அடிச்சிருக்காங்க. ஜிடி எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயர் இந்த சீசன்ல அதிக 6 அடிக்கிறது இப்போ இவர் தான் 5 6 அடிச்சிருக்காரு. நீ அதை மறந்துட்டு பேசுற. இல்ல ஆர்சிபி அடிச்ச 14 6 என்னமோ அதுல 5 6 அப்படியே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. இல்ல பெங்களூர் கிரவுண்டுங்கிறதுனால 6 வந்துருச்சு. அடுத்தது பட்லரு ஒரு கேமியோ மாதிரி தான். ஆனா இது பத்தாது. 16 பாலுக்கு 25ங்கிறது ஓகேங்கிறத விட மிடில் ஆர்டர் சொதப்பிட்டாங்க. கடைசி 4 ஓவருக்கு வெறும் 35 தான். எல்லா டீமும் 4 ஓவருக்கு 70 ரன்னு 80 ரன் வருமானு தேத்திட்டு இருக்காங்க. இவங்க வெறும் 35 ரன் அடிச்சு மேட்சே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 220 இருந்தால் வேற ப்ரெஷரு, 205 210ங்கிறது வேற ப்ரெஷரு. என்னதான் பவுலிங் நல்ல பவுலிங்கா இருந்தாலும் ஆர்சிபி அதை அடிச்சு தம்சம் பண்ணிட்டாங்க. இல்ல நான் ஜிடி வந்து இந்த லாஸ்ட் 4 ஓவர்ல வெறும் 30 to 35 ரன் தான் அடிச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாவே இருந்தது. கடைசியா ஒரு 15வது ஓவருக்கு அப்புறம் 16வது அப்புறம் கம்பேக் பண்ணாங்க ஜிடியுமே. ஒரு 15வது ஓவருக்கு அப்புறம் நினைக்கிறேன் அவங்களுமே கம்பேக் பண்ணி போட்டாங்க. அந்த ரன்ஸ் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா குஷன் இருந்ததா. அதே இல்லாம இந்த விராட் கோலி கேட்ச பிடிச்சிருந்தாலே மேட்ச் வந்து ஜிடி பக்கம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தது நேற்று மேட்ச்ல. இல்ல நீ மேட்ச் போனது ஒரே காரணம் தலைவன் பேட்டிங்லயும் சரி, அவர் வந்தார். பேட்டிங்லயும் ஃபீல்டிங் எல்லாமே வந்து தலைமை தான் ஒரு 6 அடிச்சாப்ல. 6 அடிச்சுட்டு அப்படியே ஒரு 20 வந்து தேய்ச்சாப்ல. ஸ்கோர் அப்படியே நான் கேப்டனா அந்த ஹோல்டர் அடிக்கிறேன். இப்ப நீ ஹோல்டர் வச்சிருக்கே டெத் ஓவர் பண்றது தான். ஆனா எதுக்கு வாஷிங்டன் சுந்தர் முன்னாடி இறக்கி விட்டீங்க? இந்த ப்ராப்பரா அந்த மிடில் ஆர்டர் கொண்டு போகணுமா? அப்படியே கொண்டு போயிட்டாங்க. 2 பாத்தீங்களா குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி சாய் சுதர்சன் சச்சின் மாதிரி ஒரு செஞ்சுரி ஒரு 55 வந்து ஒரு 100 ரன் அடிச்சாப்ல. இந்த காலத்துல 55 பால் செஞ்சுரி அடிச்சா அந்த டீம் தோக்குங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப அதிகம். 100ல ஒரு 10% தான் அந்த 50 பாலுக்கு மேல செஞ்சுரி போற டீம் ஜெயிக்கும். அப்படி வந்து இன்னைக்கு தோத்துட்டாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாலோ ஆகுது. இந்த காலத்துல தொட்டி செஞ்சுரினா 45 பால் செஞ்சுரி, 47 பால் செஞ்சுரினா பேட்டிங் அந்த செஞ்சுரி அடிச்ச டீம் ஜெயிக்கும், இல்ல தோக்குறது தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இன்னைக்குமே ஒரு குறை நிறுவனமாச்சு. உன்னை ஸ்கோர் அட்லீஸ்ட் ஒரு 235 அடிச்சுதான் ஜெயிச்சிருப்பாங்க. கடைசியில வந்து இந்த ரொம்ப 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 சொதப்பிட்டாங்க. அதுவும் கடைசியில ரசிகர்ஸ் எல்லாம் இன்ஜுரி, வேற ஆப்ஷனே இல்லாத போது குர்ரால் பண்டிகை கொடுத்து 2 6 ஒரு 4 போச்சு. அது கடைசி பால்ல கொடுத்தாச்சு. அந்த பாலையும் வந்து வாஷிங்டன் அடிக்காம போயிட்டாரு. அந்த ரேட்ல ஆர்சிபி சுஜிபி நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாலே கையில ஒரு கேட்ச வாய் திறந்து அப்படி பிடிச்சிருந்துருக்கலாம். அப்படி வர கேட்ச யாரும் விடுவாங்களா? அது யாருக்கு? அதுக்கப்புறம் கோலி திருப்பி பார்க்க யாரோட கேட்ச்? கோலியோட கேட்ச் விட்டா அல்ல. அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கலாம். திருப்பி பார்க்கும்போது 81 ரன் அடிச்சுட்டாரு. ஆரஞ்சு கேப் தலையில மாட்டிட்டு தான் நிறுத்தினார் அந்த கேட்சுக்கு அப்புறம்.
அது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அது அந்த கேட்ச் வேற முடிஞ்சுச்சு. அந்த கேட்ச் விட்டோடனே மொமெண்டம் போச்சு மேட்ச்ல இருந்தது. கரெக்டா திரும்பி பார்த்து அவுட் ஆகும்போது ஆரஞ்சு கேப்போட அவுட் ஆகுறாரு விராட் கோலி. இல்ல அது விராட் இன்னும் கோலி அவுட் ஆயிருக்க மாட்டார். அந்த இது ஹோல்டரோட பால் வந்து ஒரு ட்ரிக்கியா பால் போட்டு அது எட்ஜ் ஆகி போய் பட்டுருச்சு. இருந்தாலுமே இது அவுட் ஆகும் 100 அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 100ஓட இல்ல முடிப்பாருன்னு அவரு நினைக்கிறேன். விராட் கோலி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட தான் போனாரு அவுட் ஆனதையும். ஏன்னா அவருக்கு ஆசை இருக்கலாம் சச்சின் டெண்டுல்கர் பிறந்த நாள் ஒரு செஞ்சுரியோட போனா அவர் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைச்சிருப்பாரு என்னமோ. சூப்பரா ஆடினாரு விராட் கோலி. கிளாஸ், பக்கா கிளாஸ். அவரு ஒரு சைடு, அந்த சைடு வந்துட்டு ஜேக்கப் பெத்தல் வந்தாங்க இன்னைக்கு. சால்ட்டுக்கு இன்ஜுரி கடைசி கரெக்டாக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவருக்கு இன்ஜுரினே போஸ்ட்லாம் போட்டாங்க. ஜேக்கப் பெத்தல் ஓப்பனிங் ஆடுவாருன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. திடீர்னு ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். விராட் கோலியோட இன்னிங்ஸ் இல்ல bro, பேட்டிங். திடீர்னு இப்ப விராட் கோலி லக் அதிகமா வருதோ இந்த டோர்னமெண்ட்லயே ஒரு 3வது கேட்ச் விடுறாங்க. எப்பயுமே ரோஹித் சர்மாக்கு அந்த லக் இருக்கும். இப்ப விராட் கோலிக்கு அதிகமா அந்த லக் வருது. ஆர்சிபி மறுபடியும் 2வது கப்புக்கு லோடியோ இதே மாதிரி லக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சாய் சுதர்சனோட இன்னிங்ஸ் பேசுற மாதிரிதான் ஒரு 55 பாலுக்கு ஒரு 100ங்கிறப்ப இது வந்து ஸ்லோ இன்னிங்ஸா இருக்கு இந்த T20 ஃபார்மேட் இப்ப நடக்கிறதுல. அதே கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் தான் விராட் கோலி விளையாடுறாரு இப்ப ரீசெண்டா கொஞ்சம் வருஷமா. ஏன் இருந்தும் ஆர்சிபியா வின் பண்ணுதுன்னா ஒரு படிதாரோ ஒரு படிக்கலோ இல்ல ஒரு டிண்டேவிட வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியா ஒரு இன்னிங்ஸ் வந்து போட்டுறாங்க ஆர்சிபிக்கு. அதனால மட்டும்தான் ஆர்சிபி இவ்வளவு நாளா வின் பண்ணிருக்கு. விராட் கோலி அடிக்கிறப்ப மேட்ச் எல்லா மேட்ச்லயுமே இப்ப அததான் ஜிடி பண்ண யாருமே பண்றதுக்கு அங்க இல்ல. ரெஸ்பாண்ட் இன்னைக்கு பண்றது இல்ல யாருமே பண்ண பண்ண முடியல எவ்வளவு நாளா ஜிடிலயுமே. டேவிட் படிக்கல் எப்பா ஒரு மாதிரியா கேம் போயிட்டு இருந்தது. இந்திய காலத்திற்கு இந்தியா காலத்திற்கு இல்ல ஒரு மாதிரியே போய் நாம தான் போன ப்ரிவியூல சொல்லியிருந்தா அவருக்கு ஃபார்ம் அப்படியே இறங்குதுன்ட்டு. இல்ல ஒரு மாதிரியே போயிட்டு இருந்த மேட்ச் இந்த பக்கமா அந்த பக்கமான்ட்டு வந்து 27 பால்ல 55 ரன் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு 6 6 2 4 அடிச்சு இந்த மேட்ச் எங்க பக்கம் அப்படின்னு மேட்சே கையில கொடுத்துட்டு பயங்கரமா ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு T20 காலம் கிடைக்கணும். இதோட பீக் ஃபார்ம்ல T20 காலம் இருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் இந்த சீசன்ல நிறைய பேர் இந்த ஒரே ஸ்பாட்ல நல்லா ஆடுறத பாக்குறேன் நானு. ஏதோ ஒரு சும்மா இந்த அசோசியேட் நேஷன் கூடயோ ஏதோ ஒரு நேஷன் கூட ஒரு பி டீமோ இல்ல ஏ டீம் அந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ச் போட்டா கூட இவங்களுக்கு வாய்ப்பு தரலாம். ஏன்னா பெரிய டீம்ல எப்படியுமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போறது இல்ல. அபிஷேக் சர்மாவும் நல்லா ஆடுறாரு, சாம்சனும் நல்லா ஆடுறாரு. இப்ப சூரியவன்சி இருக்காரு உங்களுக்கு, பிரயான்சாரியார், படிக்கல் எல்லாருமே இந்த டாப் 3 தான் போட்டி போடுறாங்க. ஒரு அசோசியேட் நேஷன் கூடயோ ஜிம்பாவே அயர்லாந்து கூட காலம் கிடைச்சா நல்லா இருக்கு உங்களுக்கு. இல்ல நான் படிக்கல ஆட்டத்தை எப்படி நான் சம்மரைஸ் பண்றேன்னா விராட் கோலி ஆடுறதுனால எதிரணி கிட்ட இருந்து மேட்ச் போறது அவர் எடுத்துட்டு போறாரு. 20 ஓவர் இருக்கிறாரு, கேட்ச் விடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. முதல் மேட்ச் எடுத்துட்டு போறாரு, ரன்ஸ் அடிக்கிறாரு, ஆரஞ்சு கப் வாங்குறாரு. ஆனா படிக்கல ஆடுற 20 பந்து அப்படியே எதிரணி கிட்ட இருந்த மேட்ச் அப்படியே வந்துருது. ஆர்சிபி கப் வந்துருது. கண்ணாமூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மேட்ச் வந்து அப்படியே திருப்பிடுறாரு. ப்ரோ 5 6 அடிக்கிறாரு ப்ரோ ஆட்டாட்டம். அப்படியே மேட்ச் திருப்பி விட்டுறாரு படிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா ரெக்கார்ட் ரன் ரேட் 200 ரன் சேசிக்கிறது வந்து 8ல வந்து நிக்குதா ப்ரோ அவுட் ஆகும்போது 8:30 வந்து நிக்க வரும்போது நான் இன்னொன்னு கேட்கறேன். ஜிடில பவுலிங் அட்டாக் வீக் ஸ்ட்ராங் சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது. இல்ல கம்பேக் கொடுத்தாங்க. இந்த பிச்சுக்கு 235 போயிருக்கணும். ஏன்னா சாய் சுதர்ஷன் வந்துட்டு ஒரு நின்று அடிக்கும் போது அதே கைண்ட் ஆஃப் பேட்டிங் சொன்ன மாதிரி ஆர்சிபி கிட்ட இருக்கு. அதை பவர் அப் பண்றதுக்கு படிதருமே நம்ம ஸ்பின் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு சுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபூட்டன்னு அவருக்கு அவுட் ஆனாரு. அதான் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணாதானே. படிதர் வந்து ஸ்பின் போட்டா அடிச்சு வருவாருன்னு ஃபாஸ்ட் பவுலருக்கு போறாங்க. ஆமா நீங்க 17வது ஓவர்ல கொண்டாந்து கொடுங்க மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன இனிமே வராட்டி என்ன. அது மட்டும் இல்ல 17வது ஓவரே மானபுத்தாருக்கு ஒரு டேர்ன்லாம் இருந்து சின்ன டேர்ன்லாம் ஆயிடுச்சு பிச்சில். எனக்கு அது இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு கொடுத்தாங்க அந்த டீம்ல ஆர்சிபில பேட்டிங் ஃபார்ம்ல எல்லாரும் ஒரே பிளேயர் வந்து குர்னால் பாண்டியா முடிச்சு அவரு ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஜிதேஷ் சர்மா பத்தி பேசுறேன், எல்லாம் ஸ்கேமும் பேசுறீங்க. இல்ல நான் அதுதான் சொல்றேன். ஆர்சிபில வந்துட்டு இப்ப 2 தப்பு பண்றாங்க. என்னன்னா ஒண்ணு ஜிதேஷ் சர்மா கீப்பிங் இருந்தே ஆகணும். ரொமோரியோ ஷெஃபர்ட் தேவையா? ஒரு ஓவர் கொடுத்தாங்க 17 ரன். இன்னைக்கு பேட்டிங் நான் குர்னால் பாண்டியாக்கு மேல ஒரு டிம் டேவிட் கூட ஆடுவாருன்னு பார்த்தேன். அந்த இடத்துலயும் பேட்டிங் இறங்கல. அப்ப என்னதான் எதுக்குதான் ரொமோரியோ ஷெஃபர்ட்
ஃபீல்டிங்கோசரம் வச்சிருக்காங்களா என்ன? பேட்டிங்கும் குர்னால் பாண்டியாக்கு மேல பியர் இருக்கலாம். பேட்டர் ஃபியர் ஃபேக்ட் பியர் பேட்டர் எது? பேட்டிங்ல ஒருவேளை இப்போ குர்னால் பாண்டியா ரொமானியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு அவங்க எக்ஸ்பேக்டர் பிளேயரா பாக்குறாங்க. ஏதோ ஒரு மேட்ச் அடிப்பாரு, கிரைசஸா இருக்கிற மேட்ச் ஏதோ ஒரு அடிப்பாரு நம்பிக்கையில வச்சிருக்காங்க டீமுக்குள்ள. அந்த மாதிரி கேம்ஸ் தான் அடிச்சு டீமுக்குள்ளே வந்திருக்காரு அவரு 1-2 மேட்சஸ்லாம். இல்ல எனக்கு அதனால இருக்காரு. ஆனா ரொமானியோ ஷெப்பர்ட் ஆடுறது எனக்கும் பெருசா உடன்பாடு இல்லை. எனக்குமே உடன்பாடு இல்லை. நானும் ரசிக் அர்சலாம் போல ஜேக்கப் டச்சி ஆடணும், அப்படியே ஸ்வைப் பண்ணலாம், வெங்கடேஷ் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க வச்சுட்டு இருக்கிறது காரணம் இந்த பியர் பெட்டர் தான். நீங்க ஆர்சிபி வந்து போன சிஎஸ்கேவோட அந்த கலில் ஓவர்ல ஒரே ஓவர்ல 30 ரன் அடிச்சார்ல, இல்ல அது மாதிரி ஒரு அப்படியே ரசீந்த் மாற்றி விடுறது. ரசீந்தர் சலாமுக்கு பதிலா எதுக்கு ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாவே ஜேக்கப் டப்பி ஆடலாமே? நான் ப்ராப்பர் பிளேயிங் லெவன்லயே வைக்கலாம்ங்கிறேன். அதுதான் இம்பாக்ட் பிளேயர்ல யாராச்சும் உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் நான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு பவுலிங் சொதப்புனாங்க. நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 10 ஓவர் வரை விக்கெட் விழுவல. அதுவும் சாய் சுதர்சனை நின்று ஆட விட்டாங்க. எல்லா டீமே ஒரு ஃபார்ம்ல இல்லைன்னு தெரியும், விக்கெட் எடுத்தாங்க. எனக்கு புவனேஷுக்கு வந்து 3வது ஓவர் கொடுக்கல திருப்பி. ஐசல்வுட்டுக்கும் திருப்பி ஓவர் போல. ரசீந்தர் சலாமுக்கு போய் 3வது ஓவர் கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டா பவுலிங் ஆப்ஷன் இல்ல ப்ரோ. 5 பவுலர் பியூ பவுலர் வச்சுட்டு போகும்போது அந்த 5 பவுலரை நீங்க ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். ரொமாரியோ குர்னால் ஷெப்பர்ட் பாண்டியை அடிச்சிட்டாங்கிறதுக்கோசரம் நடுவுல வந்து ஒரு ஓவர் ரொமாரியோ ஷெப்பர்ட் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஓவர் ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிச்சிட்டேன். ஜேக்கப் ரொமானியோ ஷெப்பர்டுக்கு ஸ்டார்டிங்லயே கொடுக்கறது ஒரு 2 ஓவர் தள்ளுறது ஓகே தான். ஆனா அந்த ஓவருமே அடிக்கிறாங்கன்றப்போதான் பிரச்சனையே வருது அங்க உங்களுக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புலாம் இருக்கு. நல்ல டீமா இருந்தா கேப்பபிள் பண்ணிருப்பாங்க. ஜிடிங்கிறனால விட்டுட்டாங்க. பின்னாடி ஃபினிஷர்ஸ் இல்லாதனால. எனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு உங்க ஃபினிஷர் மேல கான்பிடன்ட் இல்லைன்னா ஷாருக் கான், ராகுல் டிராவிட்ல எதுக்குயா வச்சிருக்கீங்க? அப்புறம் இந்த குமார் கசாரா உள்ள கொண்டு வர்றாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்றானுங்க, என்ன பண்றான்னு நீங்க பாக்குறீங்கல்ல. ஷாருக்கான், ராகுல் சிவாத்தி எல்லாம் அவனுக்கு என்ன பண்றான்னு பாக்கலாமே. உள்ள கூட கொண்டு வரலாம். பாஸ்கர் சுந்தர் பவுலிங் போலன்னா எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவலுக்கே இருக்க கூடாது ப்ரோ. அவரை மாத்தும். எதுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கேட்ச் பிடிச்சா பார்த்ததே கிடையாது. கைக்கு வேற கேட்ச் பார்த்திருக்காரு. ஸ்லாப்பி ஃபில்டர் காலுக்கு வந்து 4 விட்டுலாம் பார்த்திருக்கேன் நானு. அவர்லாம் வச்சிருந்தீங்களா மேட்ச் இதோட 2017 இந்த ரைசிங் புனே சூப்பர் கிங்ஸ்க்கு அப்புறம் அவர் கன்சிஸ்டன்டா 14 மேட்ச் எந்த டீம்லயும் விளையாண்டது கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் ஐபிஎல்ல உங்க தலையில ஜிடி எங்கெங்கயோ போயிட்டோம். ஜிடி நம்ம எப்பயுமே பேசணும்தான். 5 பேர் தான் டீம். அந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த மேட்ச் கைவிட்டு போயிடும். இந்த மாதிரிதான் ஆயிருக்கு. கடைசியா ஒரு பாயிண்ட் ப்ரோ. பிரசித் கிருஷ்ணா வர மாமியா கல்ட்டி ஆனாத மாதிரி வர 2 மேட்ச் ஒரு 50 ரன் கொடுத்துட்டே இருக்கிறாரு. 6 போட்டு குழந்துட்டே இருக்கிறாங்க பிரசித் கிருஷ்ணா. இல்ல பிரசித் கிருஷ்ணா நமக்கே தெரியும்ல, அவர் ரன்னு நிறைய கொடுப்பாரு, விக்கெட் எடுப்பாரு, அப்படிதான் போவாரு. ஆனா 50-13 எக்கனாமிக்ங்கிறதா ரொம்ப அதிகம். பிரசித் கிருஷ்ணாவுடைய எக்கனாமி அதுதான். மற்றபடி இன்னொரு பவுலிங் சைடு பக்கத்துல வேற ஒரு பவுலர் பக்கத்துல நல்லா போட்டாருன்னா இவரும் நல்லா போடுவாரு. எக்கனாமி கம்மியா இருக்கு. நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு அவங்க டீம்லயே. அதுவும் கையில கூடி வர கேட்ச் விட்டா அவங்க மட்டும் சிராஜ் அவங்க ஒண்ணும் பேசவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. பேர்த்தையும் போயிட்டாரு. விராட் கோலி போயிட்டாரு. சிராஜுக்கு பிடிச்ச விராட் கோலி வேற. சரி நான் ஒன்னும் சொல்றது இல்லைன்னு கிளம்பிட்டாரு அவரு. விராட் கோலி பேட்டிங் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. எக்ஸ்ட்ரானரியா ஆடுறாரு, சூப்பரா ஆடுறாரு. கிங் கோலி விராட் கோலி ஒண்ணுதான். 2027 வேர்ல்டு கப்புக்கு தயாராகிறாரு. இதுல வேற ஒன்னும் மாற்று கருத்து கிடையாது. பிளேஸ் வந்து சீல் பண்றதுக்காக ஆடுறாங்க. அதுல ஏன்னா இப்ப அஜித் அகர்கர் இன்னும் ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போறாரு செலக்ட் இதுவா பிசிசிஐல. அதனால இன்னும் பெருசா ஆடுனீங்கன்னா பிளேஸ். நான் ரோஹித் சர்மாக்கே சொல்றேன், நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா கடைசியில இன்ஜுரியில வந்துருச்சு. அவர் திருப்பி எப்படி ஆட போறான்னு தெரியல. ஆனா விராட் கோலி 2027 வேர்ல்டு கப்பு தயாராகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இந்த இதுல வந்துட்டு யாரு ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட் எடுப்போம் நம்ம இது கேட்டிருந்தோம், கேள்வியே கேட்டிருந்தோம். ரஷித் கான் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷித் 2 விக்கெட் எடுத்தாரு. அதனால ரஷித் கான் தான் வின்னர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் கரெக்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களெல்லாம் வின்னர்ஸ் லிஸ்ட்டை அப்டேட் பண்றோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பாய் பாய் பாய்.